என்ன அப்படின்னா, நீங்கள் வெற்றி பெற்றதாக நீங்கள் மகிழ வேண்டும். வெற்றி பெற்றதாக மகிழ வேண்டும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனுடைய அந்த விசுவாச பிரமாணத்தின்படி நம்ம சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இன்றைக்கு காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, வேதத்துல பல காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. சூத்திரங்களை சொல்லியிருக்கிறாரு, லாவை சொல்லியிருக்கிறாரு, முறைமைகளை சொல்லியிருக்கிறாரு, ஃபண்டமெண்டலை சொல்லியிருக்கிறாரு, ஸ்டெப்ஸை சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமா சொல்றேன், நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நம்மால் என்ன பண்ணி ஜெயித்து விட்டு முன்னேறி செல்ல முடியும். முன்னேறி செல்ல முடியும். அதுக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே வெற்றி பெற்றதாக என்ன பண்ண வேண்டும், மகிழ வேண்டும். வெற்றி பெற்றதாக என்ன பண்ண வேண்டும், மகிழ வேண்டும். வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே வெற்றி பெற்றதாக என்ன பண்ண வேண்டும், மகிழ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னும் இப்படி சொல்லலாம், ஒருவேளை பலவீனத்துல இருந்தாலும் கூட பலன் உள்ளவர்களாக நீங்க என்ன பண்ண வேண்டும், உங்களை இமேஜின் பண்ணி அதற்காக நீங்க என்ன பண்ண வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். ஒருவேளை குறைவுல இருப்பீங்க வச்சுங்க, அப்படிங்க குறைவுல இருப்பீங்க வச்சுங்க, குறையில இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணணும், நிறைவுள்ளவர்களாய் உங்களை பாவித்து நிறைவுள்ளவர்களாய் இருப்பதை போல என்ன பண்ண வேண்டும், நீங்கள் மகிழ வேண்டும். ஒருவேளை தோல்வியில இருந்தீங்க வச்சுங்களேன், தோல்வியில இருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணணும், வெற்றி என்னுடையது, நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லி நீங்க என்ன பண்ண வேண்டும், மகிழ வேண்டும். இப்படி சொல்லலாம். ஒருவேளை வியாபாரமே இல்லை, எனக்கு தொழிலே இல்லை, எனக்கு வேலையே இல்லை அப்படி இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்க, நான் வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது, தொழில் இல்லைன்னு சொல்லக்கூடாது, வியாபாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, தொழில் இருக்கிற மாதிரி, வியாபாரம் இருக்கிற மாதிரி, வேலை இருக்கிற மாதிரி உங்களை நீங்க பார்த்து அதற்காக கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டும், மகிழ்ச்சியா இருந்து கர்த்தருக்கு துதியை செலுத்த வேண்டும். அப்படி செய்யும் போது நிச்சயமா சொல்றேன், வேதம் சொல்லுது, துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்க, உங்க துக்கம் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாய் மாறும். அற்புதமான ஒரு ஃபண்டமெண்டல் உங்களுக்கு காட்ட போறேன். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் புஸ்தகம். என்னடா ரசங்க போகிறதுக்கு முன்னாடி விசில் அடிக்கிறான். சரி, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில முன்னுரைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை நீங்க பார்க்கலாம். இந்த நியாயாதிபதி காலத்துல தேவன் அப்பப்போ ஒரு ரட்சகரை என்ன பண்ணாரு, ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தினார் பாருங்க. அப்போது இந்த நியாயாதிபதி காலத்துல மீதியானர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கிந்திய புத்திரர்கள் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் மக்களை அவ்வப்போது அடிமைப்படுத்தி அவர்களை சிறைவாசம் செய்து அவர்களுக்குரியதெல்லாம் பறித்து கொள்வாங்க. இவங்க நிலத்துல விதைப்பாங்க, அறுவடை அறுப்பாங்க, போர் அடிப்பாங்க. போர் அடிக்க சொல்ல இவங்களுடைய எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, கொள்ளையா எல்லாவற்றையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி இஸ்ரவேல் மக்கள் மீதியானர்கள் மூலமாக, அமலேக்கியர்கள் மூலமாக, கிழக்கிந்திய புத்திரர் மூலமாக என்ன பண்ணாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. இப்படி வேதனையோடு கூட இருக்க சொல்ல ஒரு நாள் பாருங்க, இந்த கிதியோன் என்கிற ஒரு மனுஷன், மானசே கோத்திரத்தினுடைய மனுஷன் கிதியோன் என்ன பண்றான், போர் அடித்துக் கொண்டிருக்கிறான். போர் அடித்துக் கொண்டிருக்கும் போது 12வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடனேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானவர்கள் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, இஸ்ரவேலை மீதியானின் கைகளுக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனசை என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரையும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல அந்த மீதியானரை முறியடிப்பாய். அப்பொழுது அவன், என் கண்களில் இப்பொழுது உனக்கு தயவு கிடைத்ததானால் என்னோடு
செய்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்ண வேண்டும், காட்ட வேண்டும். இப்போ வந்து இந்த கிதியோன் வந்து அவர் மிகவும் பயந்து ஏதோ ஒரு ஓரத்துல போய் கொஞ்சம் தானியத்தை வைத்துக் கொண்டு போரடித்து அந்த தானியத்தை சேர்க்கலாம்னு நினைக்கிறான். பயந்துதான் இருக்கிறான். பயந்து இருக்கிற மனுஷனை கவனிங்க, பயந்து இருக்கிற மனுஷனை கர்த்தர் வந்துச்சு ஏன் பராக்கிரமசாலியா என்றார் பாருங்க. பாக்குறான், யாரடா கூப்பிடுறாங்க, நானே பயந்து போய் கிடக்குறேன், என்ன பார்த்து என்ன பண்றாங்க, பராக்கிரமசாலியே வந்து கூப்பிடுறாங்களே அப்படின்னு திரும்பி பார்க்கலாம். பார்த்தோட கர்த்தர் தூதனானவர் என்ன சொல்றாரு, நான் உன்னதான் கூப்பிடுறேன் பராக்கிரமசாலியா. ஐயோ, என்ன போய் நீங்க பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க, நானே இப்ப பயந்து போய் இருக்கிறேன், ஓரமா வந்து பண்ணிருக்கிறேன், எவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு வேதனையோடு இருக்கிறோம், கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு, அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை, இப்ப சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்றான், வேதனையெல்லாம் கர்த்தர் இடத்துல கொட்டுறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ இதெல்லாம் பத்தி பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த மீதியானியரின் கைக்கு இந்த இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக உன்னை நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். அந்த திரளா இருக்கிற மீதியானர் அமலேலுக்கு கிழக்கத்திய புத்திரர்களை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன பண்ணுவாய், முறியடிப்பாய். நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சந்தேகம், யாரோ வந்து சொல்றாங்களே, அதான் சொல்றாரா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சரி ஒரு அடையாளத்தை காட்டணும். என்ன அடையாளத்தை காட்டணும், நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஒரு போஜன பலியையும் ஒரு எண்ணெயையும் வாங்க போறேன், அது வாங்குறது நீங்க என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, உத்தரவு கொடுக்குறாரு. உடனே போஜன பலியை எடுத்து வந்து என்ன பண்றான், ஒரு கல்லின் மேல வைத்து தகர்த்து எண்ணெயை ஊத்துறான் பாருங்க, ஒரு கோழி நுனியை தொடுறான் பாருங்க, வானத்துல இருந்து அக்னி வந்து என்ன பண்ணுது, பட்சத்து போடுது. உடனே பட்சத்து போடுறது அவன் சொல்ல, அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருக்கிற கோழி நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்போது அக்னியின் கற்பாலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனானவர் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்போது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதனை நான் கண்டு, ஐயோ கர்த்தாவே ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முழுமையாக கண்டேன், அது கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்ற. ஐயோ கர்த்தரை பார்த்துட்டேன், நான் செத்தேன், இல்ல நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு சமாதானம். இந்த காலை வேலையில கர்த்தருடைய சமூகத்துல பாருங்க, 3 காரியம், இங்க 3 காரியம் செய்யணும். முதல், கர்த்தருக்கு வந்து என்ன பண்ணுங்க, பலி செலுத்தணும். சொல்லுங்க என்ன பண்ணுங்க, இவன் கர்த்தரை சந்திச்சோன்னு என்ன சொல்றான், என்ன பண்றான், கர்த்தருக்கு பலியை செலுத்துறான். சொல்லுங்க கர்த்தருக்கு என்ன பண்றான், பலியை செலுத்துறான். அந்த பலியை கர்த்தர் என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ணுகிறார். அக்னியினால என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் பண்ண உடனே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எப்பா உனக்கு சமாதானம். சொல்லுங்க, உனக்கு என்னதுப்பா, சமாதானம். பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு சமாதானம். அல்லேலூயா. இப்போ இந்த காலை வேலையில நான் சொல்றேன் கவனிங்க, இந்த காலை வேலையில கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்து அவரை பாடல்கள் பாடி துதித்து ஆராதித்து நீங்க என்ன பண்ணீங்க, பலியை செலுத்தினீங்க. இந்த பலியை கர்த்தர் என்ன பண்ணாரு, தூபமாக நறுமணமாக என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டார். இஸ்ரவேலை என்ன பண்ற, துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறாரு. உங்க துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் பலிகளையும் அவர் என்ன பண்றாரு, பிரியமாய் வந்து என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டாரு. ஆகவே ஏற்றுக்கொண்டபடினால இந்த கால வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம், உங்க பிள்ளைகளுக்கு சமாதானம், உங்கள் குடும்பங்களுக்கு சமாதானம், உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் யெகோவா ஷாலோம் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ என்ன தெரியுமா பண்ணணும், நான் சொல்றதை செய்யணும். பாகால் மேடையெல்லாம் நீ தகர்த்து போட்டு என்ன பண்ண, எனக்கு ஒரு பலியை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, திருப்பி சொல்ற. இவன் என்ன பண்றான், தன்னோடு கூட இருக்கிற ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கினேன். கவனிங்க, தன்னோடு இருக்கிற 10 பேரை கூப்பிட்டுன்னு இந்த பாகால் அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, வழி விலகி போய் கர்த்தருக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்யாம பாகால்கள் மேடையெல்லாம் கட்டி அதற்கு ஆராதனை செஞ்சாங்க பாருங்க. அப்ப உடனே கர்த்தர் சொல்ல, இதெல்லாம் தகர்த்து போட்டு எனக்கு ஒரு மட்டும்தான் ஆராதனை செய்யணும்பான்னு சொன்னோன்னா, இவன் அந்த காரியத்தை பகல்ல செய்யாம இரவுல ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் அந்த மேடையெல்லாம் தகர்த்து இவன் போய் என்ன பண்றான், பலியை செலுத்துறான். பின்னாடி நீங்க படிக்கலாம், பலியை என்ன பண்றான், செலுத்துறான். பலியை செலுத்துறோம், இரவுல பலியை செலுத்தி அந்த தகர்த்து போட்டான் பாருங்க. மறுநாள் காலையில எல்லா ஜனங்களும் சண்டைக்கு வந்துட்டாங்க. இவன் யாரு, யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி மேடையெல்லாம் அந்நிய தெய்வத்தெல்லாம் இடிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை வராங்க.
அவனுக்கு செய்தபடினால அவனுக்கு ஒரு எருபகால் அப்படின்னு பேர். அவனுக்கு என்ன பண்ணுங்க, எருபகால் அப்படின்னு கிதியோனுக்கு இன்னொரு பேர். அல்லேலூயா. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, பலியை செலுத்தணும். என்ன பண்ணாரு, அவனுக்கு என்ன பேர் கொடுத்தாரு, அவனுக்கு யெகோவா ஷாலும் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து இவன் வந்து என்ன பண்றான், அந்நிய தெய்வத்தெல்லாம் அகற்றி கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியா தன் ஜனங்களை என்ன பண்ணா, ஊக்கம் பண்ணினான் பாருங்க. அவனுக்கு எருபகால் அப்படின்னு பேரப்பட்டது. மாத்திரமில்ல, அந்த ஜனங்கள் எல்லாம் சண்டைக்கு வந்த போது அப்போ என்ன பண்றான் அவன் தகப்பன், ஏன் நீங்க அந்நிய தெய்வங்களுக்காக நீங்க சண்டை போடுறீங்க, அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ரட்சிக்கும் என்றால் நீங்க போய் சண்டைலாம் போட தேவையில்ல, அந்த தெய்வமே ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், எல்லாரும் டாக்டிஸா பேசி சமாதானம் பண்ணி என்ன பண்றான், அனுப்பிச்சிடறான். முதலாவது நீங்க பலியை செலுத்தணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறதுக்கு நம்ம வாழ்வில கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதையெல்லாம் தூரம் போட்டணும். சொல்லுங்க, தூரம் என்ன பண்ணுங்க, தள்ளிடணும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சில பேர் எப்போதுமே பரிகாரத்தை செய்ய முயற்சி பண்ணுவான். தப்பு பண்ணிட்டு பரிகாரத்தை தேடுவோம். நீங்க பரிகாரத்தை தேடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானது என்னது, கர்த்தருக்கு சித்தமானது என்னது என்று தேடி அதை தான் செய்யற மொழியை தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது, பரிகாரம். நீங்க உலகத்துல எல்லாத்துக்கும் தப்பு பண்ணிட்டு பரிகாரத்தை தேடணும். பரிகாரத்தை தேடாதீங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று தேடி அதை நீங்க வந்து என்ன பண்ணா செய்யணும். இப்ப வந்து கிதியோன் என்ன பண்ணா, எல்லா வித அந்நிய தெய்வங்கள்லாம் அகற்றி போட்டு சுத்தம் பண்ணா பாருங்க. அதுக்கு பேரு எருபகால். இருந்தாலும் சொல்லுங்க, நீங்களும் பாருங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும், ஒரு பெரிய அதிசயத்தை செய்யணும், உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், உங்களை கொண்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், உங்களை கொண்டு ஒரு அதிசயத்தை செய்யணும், உங்களை கொண்டு ஒரு வேலையில ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு பட்டணத்துல ஒரு அற்புதம் செய்யணும்னா நீங்க கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவங்களா மாறும். ஏதாவது ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப என்னை கொண்டு பாருங்க, எங்க குடும்பத்துல பெரிய பெரிய காரியங்களை செஞ்சார். அல்லேலூயா. அது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நான் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு இனி ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன், இயேசு என்ற நாமத்துக்கு முன்பாக மாத்திரம் முழங்கால் பண்ணிடுவேன், அந்த நாமத்தை மாத்திரம் உச்சரிப்பேன், வேற எந்த நாமத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அடிபணியவோ பூஜிக்கவோ வணங்கவோ நான் விரும்பவே மாட்டேன் என்று சொல்லி அவைகளை வந்து என்ன பண்ணேன், என் வாழ்க்கையை விட்டு தூரம் அகற்றி போட்டேன். நீங்களும் கூட பாருங்க, இந்த காலை வேலையில நீங்க உங்க வாழ்க்கையில தேவனுக்கு எது பிடிக்கலையோ, தேவனுக்கு எது உகந்தது என்றீங்களோ இருதயத்துல தெரியும், மனசாட்சியில தெரியும். தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எது இருக்கும்னாலும் அதை உங்க வாழ்க்கையை விட்டு தூர தள்ளுங்க. அப்பதான் தேவனுடைய காரியம் உங்களுக்கு சமீபமாய் ஒரு அற்புதம் என்ன பண்ணுங்க நடக்கும். அது உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது நான் செய்யறேன், அதெல்லாம் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண இனி செய்ய மாட்டேன், தூரப்படுத்திட்டு கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் தான் ஆராதனை செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தரமான தீர்மானம் எடுத்து ஒரு எருபகலா இருப்பீங்கன்னா நீங்க உங்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்வீங்க, உங்க சார்ந்து இருக்கிற மக்களையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆதாயப்படுத்திக் கொள்வீங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்துக்கு உப்பா இருக்கணும், உங்க குடும்பத்துக்கு ஒளியா இருக்கணும், உங்க பட்டணத்துக்கு இருக்கணும், உங்க சார்ந்து இருக்கிற மக்களுக்கு நீங்க ஒரு நல்வழிப்படுத்துவதா இருக்கணும், ஒரு சரியான பாதையை காட்டிக்கிறா இருக்கணும், நீங்க வந்து ஒரு நற்சாட்சியா இருக்கணும், உங்களை கொண்டு மற்றவங்களுக்கு திருத்தணும், உங்களை கொண்டு மற்றவங்களுக்கு தப்பான வழிக்கு என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இவன் என்ன பண்ணா, எல்லா அந்நிய தெய்வங்கள்லாம் போட்டுட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இப்ப பண்ணோன்னு கர்த்தர் சொல்றாரு, எப்பா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மீதியானர்கள் அமலேக்கியர்கள் எல்லாம் படையெடுத்து வராங்க, அம்மோனியர்கள் என்ன பண்றாங்க, படையெடுத்து வராங்க. திரள் கூட்டமான ஜனங்கள் படையெடுத்து வராங்க. திரள் கூட்டமான ஜனங்கள் படையெடுத்து வரும்போது கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ வந்து இப்போ வந்து என்ன பண்ண, கிளம்பி போ, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், வெற்றியை தருவேன். நீங்க வெற்றியை தருவேன். 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அதெல்லாம் வெற்றியை நான் என்ன பண்ணுவேன், தருவேன். இப்படி வெற்றியை தருவேன்னு சொன்னோம். நாப்தலி கோத்திரம், மானசே கோத்திரம், மற்ற எல்லா கோத்திரத்தின் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35,000 36,000 பேர் என்ன பண்றாங்க, அணி அணியா யார் பின்னாடி வந்து நிக்கிறாங்க, கிதியோன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இவங்க ஒரு சைடு பாளையம் இறங்கிட்டாங்க. இவங்க ஒரு 36,000 40,000 மக்கள் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போனோன்னு கர்த்தர் சொல்றாரு, இப்போ வந்து கர்த்தருக்கு திருப்பி அடையாளம் கேட்கலாம். நம்ம எப்போ பார்த்தாலும் அடையாளம் கேட்கணும். யாரு இது என்ன பண்ணுவான், நீ கர்த்தரானா இதை செய்யணும் அடையாளம் கேட்பான். நம்மள சில பேர் தோமா மாதிரி இருப்பாங்க,
இதெல்லாம் செஞ்சா தான் நான் என்ன பண்ணுவேன், நம்ம திரும்பி அடையாளம். ஆண்டவரே என்னை கொண்டு நீங்க ரட்சிக்கணும்னா எனக்கு ஒரு காரியத்தை செய்யணும். சொல்லுப்பா, நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன், நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன். முதல்ல என்ன பண்ணா, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செஞ்சான். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் என்ன பண்ணா செய்தான். வாசிங்க 27. அப்போது கிதியோன் தன் வேலைக்காட்களை 10 பேரை சேர்த்துக் கொண்டு கர்த்தர் தனக்கு சொன்னபடியே என்ன பண்ணாங்க செய்தான். சொல்ல கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன சொல்ற, நான் அதை செய்ய போறேன். நீ என்ன சொல்ற போற, அதை செய்ய போறேன். இவன் சொல்றான், முதல்ல ஆண்டவரே நான் ஒரு தோல் ஒண்ணு போடுவேன். நான் போடுவேன், தோலை ஒண்ணு போடுவேன். எல்லா இடத்துலையும் பனி பெய்யக்கூடாது, இந்த தோல்ல மட்டும்தான் பனி பெய்யணும். கர்த்தர்கிட்ட சரிப்பா உங்க இஷ்டப்படி நான் தோல்ல மட்டும் பனி பெய்து பாருங்க. மறுநாள் காலையில குடிதான் ஒரு கிண்ண நிறைய என்ன பண்ணுது, தண்ணி வரும். இப்போ என்ன சொல்றான், சரி ஆண்டவரே கரெக்டு தான், ஏதோ பனியே பெய்யாம ஏதோ தண்ணி கிண்ணி மட்டும் அந்த தோலை மட்டும் நினைச்சிச்சோ அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. ஆண்டவரே இன்னும் ஒரு முறை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிடுறேன், நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கோவப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்குங்க. இப்போ எல்லாருக்கும் பனி பெய்யணும், இந்த தோல்ல மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பனி பெய்யக்கூடாது. சரிப்பா நீ சொல்றபடி இன்னைக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தா எல்லா இடத்துலும் பனி இருந்துச்சு, இந்த தோல்ல மட்டும் என்ன பண்ணல, பனியே பெய்யல. இதுக்கு அர்த்தம் பாருங்க, உலகம் முழுக்க காஞ்சி போயிருந்தாலும் முதல் நாள் வந்து தோல் என்ன பண்ணுது, பசுமையா இருக்குது. இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதே மாதிரி உலகம் முழுக்க காஞ்சி இருந்தாலும் உங்க வாழ்க்கை பசுமையா இருக்கும். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது நாள் எல்லா இடத்துலும் பனி பெய்யுது, இந்த தோல்ல மட்டும் பனி பெய்ய மாட்டேன். எல்லா இடத்துலும் பாவம் இருந்தாலும் உனக்குள்ள என்ன பண்ணாது, பாவம் இருக்கவே இருக்காது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சரி இப்படி சொல்லிட்ட பேர் கர்த்தர் என்ன பண்றாரு, இவனை அனுப்புறாரு. கிட்டத்தட்ட 35,000 36,000 பேர் வராங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, 7ஆம் அதிகாரம், நான் மீதியான உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள், என் கை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் தனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழோத் மலத்திலிருந்து விரைவாய் ஓடி போக கடவான் என்றார். என் ஜனங்கள் செவியில் கேட்க பிரதிப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தின் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் 14,000 பேர் மட்டும் என்ன பண்ணாங்களா இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து சொல்றாரு, எப்பா நீங்க 36,000 பேர் எடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்க இவ்வளவு பேர் போய் அவங்களை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களுக்கு இந்த வெற்றியை தரல, எங்க கை பலத்துல தான் வெற்றி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, வீம்பு பேசுவீங்க. சொல்லுங்க பக்கத்துல. எப்ப பார்த்தாலும் சில பேர் கர்த்தர் செஞ்சா சொல்ல மாட்டாங்க, என்ன பேசுவாங்க, பக்கத்துல சொல்லுங்க வீம்பு பேசுவாங்க. நான் தான் செஞ்சேன், என்னால தான் நடந்தது. இல்லைங்க, நம்மால இல்லை, கர்த்தரால நடந்தது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வீம்பு பேசக்கூடாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி பேசுறதுக்கு இடம் உண்டாகும். அதனால நான் ஒரு கருத்து சொல்றேன், யாரெல்லாம் பயந்தாங்கொழியோ தொடர்நடிக்கையோ அவெல்லாம் போயிடுங்கன்றாரு பாரு. இப்படி சொன்னவனும் 20,000 பேர் இருக்காரு. ஏசு என்ன இருந்தாரு, சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லணும். இயேசு மட்டும் விட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க மாதிரி. இப்பயும் என்ன பண்ணாங்க, 20,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பயம் திகிலுன்னு சொல்லணும் போயிடுங்கன்னு ஓடி போயிட்டாங்க. நாம கேட்டாலும் சில பேர் அப்படித்தான், எதுக்கும் எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் தொடர் நடக்குது. அப்படி இருந்தா அவங்களால ஒண்ணுமே செய்யவே முடியாது பாருங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்பா இப்ப 15,000-16,000 பேர் இருக்கிறீங்க, இப்பயும் நீங்க வீம்பு பேசுறீங்க. இப்போ இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கொள்ள ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இப்போ ஒரு துறவண்டையில போனோம், துறவண்டையில போன பிறகு யாரெல்லாம் முழங்கால் படிட்டு தண்ணி குடிக்கிறானோ அவனை விட்டுரு, தண்ணி எடுத்து நக்கி குடிக்கிறான் பாரு, அவனை தான் தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்றான். சரி இவன் நினைச்சா ஒரு 14,000 பேர் இருக்கிறாங்க, 16,000 பேர் எல்லாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு துறவண்டைக்கு போறான். துறவண்டைக்கு போனோம்னா வெறும் 300 பேர் தான் என்ன பண்றான், கையில எடுத்து நக்கி என்ன பண்றான், சாப்பிட்றான். மிச்செல்லாம் முழங்கால் போட்டு அழகா சாப்பிட்றான். கர்த்தர் சொல்றாரு, எப்பா இந்த 300 பேர் மட்டும் போதும், மிச்ச பேரெல்லாம் லெஃப்ட் பண்ணிட்டு திருப்பி அவங்கள என்ன பண்ணி லெஃப்ட் ஆயிட்டாங்க. இப்ப பாருங்க, அமலேக்கு, மீதியான, கிழக்கின்ற புத்திரர், இப்படி ஏராளமான ஜனங்குது. இவங்கிட்ட இருக்கிறது 300 பேரு. 300 பேரை கொண்டு அவ்வளவு பெரிய ஜனத்தை வந்து என்ன பண்ணணும், ஜெயிக்கணும்.
தான் வெற்றி பெற போறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீயும் பூராவும் யாரு அவனுடைய வேலையாள், நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, அவனுடைய பாளையத்துல போய் என்ன நடக்குதுன்னு சம்பவத்தை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. கதை சொல்ற மாதிரி சொல்ற பாருங்க, நல்லா புரிச்சுக்கங்க. என்ன போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்றா பாரு. இவன் போய் கேட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாம் மனோராங்க, பயந்து போய்க்கிறாங்க, திகில் பிடிச்சிக்கிறாங்க. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம்ன்றான். ஒருத்தவங்க ஒரு பெரிய கல்லு வந்து என்ன பண்ணுது, கூடாரத்தை எல்லாம் என்ன பண்ணுது, விழுங்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாம் பயந்து போய் இருக்கிறத என்ன பண்றாங்க, இவன் பார்த்துட்டான், பார்த்துட்டு வரான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ண தெரியுமா, அந்த 300 பேரும் ஒரு கையில எக்காலம் வச்சுக்கோ, ஒரு கையில சட்டியும் என்ன பண்ணு, தீபத்தை எடுத்துக்கோ. நான் சொல்ற நேரத்துல நீ என்ன பண்ணு, சட்டியை உடைச்சிட்டு ஒரு கையில என்ன பண்ணு, இது தீபத்தை புடிச்சிக்கின்னு ஒரு கையில என்ன பண்ணு, ட்ரம்பட் ஊதி கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அப்படி சொல்லி என்ன பண்ணு, ஆர்ப்பரி. நான் சொல்றாங்க ஆர்ப்பரி சொல்றாரு. நீ வெற்றி பெற்றதுக்கு முன்பாக, வெற்றி பெற்றதாக நீ என்ன பண்ணு, ஆர்ப்பரி சொல்லுங்க. வெற்றி பெறுவதற்கு முன்பாக என்ன பண்ணுது, வெற்றி பெற்றதாக நீ என்ன பண்ணு, ஆர்ப்பரி அப்படின்றாங்க. இவனை என்ன பண்றாங்க, 300 பேரை வச்சுட்டு தீபத்தை எடுத்துக்கின்னு சட்டியை உடைச்சிட்டு கையில பிடிச்சிட்டு என்ன பண்றான், ட்ரம்பட் ஊதி கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அப்படி சொல்லி ஜனங்க ஆர்ப்பரிச்சோம். கர்த்தர் இவங்களுக்காக யுத்தம் பண்றாரு பாருங்க. யுத்தம் பண்ணணும், எல்லாம் அமெரிக்கர், எல்லாம் வந்து மீதியானர், எல்லாம் கிடைத்தது புத்திர தலை தெறிக்க ஓடுறான் கொண்டு விட்டுட்டு. இவங்க எல்லா ஜனங்க என்ன பண்றாங்க, துரத்தி அந்த தேசத்தை எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, பற்றி கொள்கிறாங்க. முதல்ல பலி செலுத்துறான், 2வது வேண்டாத அகற்ற போடுறான், 3வது ஒரு காரியம் செய்யறான். தான் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம், அவன் வந்து அமலேக்கினேரையும் மீதியானரையும் கிழக்கத்தை புத்திரரையும் வெற்றி பெறுவதற்கு என்ன சொன்னா, வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிச்சான் பாருங்க. அவனுக்கு வெற்றி சொந்தமாய் மாறியது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இதுதான் மெத்தட், கர்த்தருடைய மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னா, நீங்க பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றார் என்ன பண்ணார் யோசுவாக்கு, அந்த பட்டணத்தை முதல் ஒரு ரவுண்ட் அடி, 2வது ரவுண்ட் அடி, 3வது அடி, 7வது நாள் 7 ரவுண்ட் அடி, 7வது ரவுண்ட் அடி சொல்ல என்ன பண்ண, ட்ரம்பட் ஊதி என்ன பண்ண, எல்லாம் ஆர்ப்பரி. உடனே மதில் எரிக்கோ, முதல் என்ன பண்ணுங்க முடியும். இதுதான் இவங்க மதில் உடைவதற்கும் இவங்க ஊதுனாங்க, உடைஞ்சது உள்ள போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, பற்றி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு விளக்கு சுதந்திரிச்சு கொண்டாங்க. அதே மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையில நீங்க பலி செலுத்திட்டு கர்த்தருடைய காலையில வேண்டாத அகற்றிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டும், வெற்றி பெற்றதாக சொல்லி நீங்க முன்பாகவே, வெற்றிக்கு முன்பாகவே நீங்க வந்து ஆர்ப்பரிச்சு கர்த்தரை ஸ்தோத்தரிச்சு கர்த்தரை துதிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லி நீங்க ஆர்ப்பரிக்கும் போது நான் சொல்றேன், வெற்றி உங்களுடையதாய் மாறும். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. வெற்றி உங்களுடையதாய் மாறும். நீங்க செஞ்சு பாருங்க. ஒருவேளை கடன்ல இருப்பீங்களா, நான் கடனாளி அல்ல, நான் அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பேன் என்று சொல்லி ஆர்ப்பரிச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாருங்க. ஒருவேளை வியாதியில இருப்பீங்களா, நான் வியாதியஸ்த இல்ல, நான் பலவான், நான் சுகமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரிச்சு பாருங்க. ஒருவேளை குறைவுல இருக்கிறேன், தரித்திரத்தில் இருந்தா கூட நான் குறைவுல தரித்திரத்தில் இல்ல, கர்த்தர் என்னை ஐஸ்வர்யமா வச்சிருக்கிறார், என்னை மேலா வைத்திருக்கிறார், தலையா வைத்திருக்கிறார், சிங்க குட்டிகள் தாட்சி என்று பட்டினி இருக்கும் கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மை குறைவிடாது என்று சொல்லி சந்தோஷமா ஆர்ப்பரிச்சு பாருங்க. குறைவு நீங்குவதை பார்ப்பீங்க, வறுமை நீங்குவதை பார்ப்பீங்க, தரித்திரம் நீங்குவதை பார்ப்பீங்க, வியாதி நீங்குவதை பார்ப்பீங்க, தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில நீங்குவதை பார்ப்பீங்க, தடைகள் நீங்குவதை பார்ப்பீங்க, பிரச்சனைகள் நீங்குவதை பார்ப்பீங்க. என்னையா பண்ணணும், நேர்வு தான் செய்யணும். என்ன தடையை பத்தி இருந்தா இருக்கட்டும், குறைவு இருந்தா இருக்கட்டும், தரித்திரம் இருந்தா இருக்கட்டும், 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், வியாதி என்ன இருந்தாலும் அதை பெருசா பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன வெற்றி வேணும், ஜெயம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், சுபம் வேணும், மகிழ்ச்சி வேணும், இவைகள் எனக்கு வேணும், இவைகளை நான் பற்றி கொள்ள போறேன், இவைகளை சுதந்திரிக்க போறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் அப்படி சொல்லி நீங்க எப்போ கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்குள்ளாக ஆர்ப்பரித்து வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது, சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, நிறைவு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, அனுகூலங்கள் என்னுடையது, திறந்த வாசல் என்னுடையது, கர்த்தர் எனக்காக யாவை செய்வார் என்று சொல்லி ஆர்ப்பரிச்சு கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுங்க, உங்க சூழ்நிலைக்கு மேலாக நீங்க ஆர்ப்பரிச்சு கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு பாருங்க.
அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கோழையை கொண்டு அவ்வளோ பெரிய ஒரு மகா பெரிய வெற்றியை தந்தார். எப்படி தந்தார்? ஒரே சூத்திரம் என்ன? வெற்றி பெறுவதற்கு முன்பாக அவன் வெற்றி பெற்றதாக என்ன பண்ணான்? ட்ரம்பெட்டை ஊதி சட்டியை உடைச்சி கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டை என்று சொல்லி ஆர்ப்பரிச்சாங்க பாருங்க. அவங்கள எல்லாரையும் கர்த்தர் கையில என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க உங்க வாழ்க்கையில. ஒருவேளை நீ தோல்வியில இருக்கிறியா, ஒருவேளை பலவீனத்துல இருக்கிறியா, குறைவில் இருக்கிறியா, கடல்ல இருக்கிறியா, வட்டி கட்டுல இருக்கிறியா, பிரச்சனையில் இருக்கிறா, துக்கத்துல இருக்கிறியா, வியாபாரம் இல்லையா, தொழில் இல்லையா, எதுவும் வாசல் திறக்கலையா, எதுவும் அர்த்தம் நடக்கலையா, என்ன பரவாயில்ல, என்ன பண்ணு, இது என் வாழ்க்கையில் என்னைக்கு இருக்க போறது கிடையாது. என் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நன்மை தான் என் வாழ்க்கையில நடக்க போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நான் நம்மளை இமேஜின் பண்ணணும். நம்மளை வெற்றி பெற்றதாக பார்க்கணும். நான் சுகமா இருக்கணும்னா பார்க்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா பார்க்கணும், நான் நிறைவுள்ளவனா இருக்கணும்னா பார்க்கணும். அப்படிதான் பார்த்தேன் பாருங்க. குறைவா இருந்தா குறைவா பார்க்கக்கூடாது, நிறைவுள்ளவனா இருக்கணும் பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளை எனக்கு குறை இருக்காது. பணம் இருக்கிறதுனால இல்லை, பணம் இல்லைனாக்கும் நிறைவுள்ளவர்களா போனோம். ராஜா மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஒரு பெரிய பிசினஸ் மேனா பிசினஸ் மேன் மாதிரி ஆக்ட் பண்ணணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அபவுட் ஐ சே. நான் என்ன சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நீங்க உங்களை பார்க்கறது எப்படி பார்க்கணும்? தோல்வி அடைந்தவர் போல பார்க்காதீங்க, தோத்து போனவர் போல பார்க்காதீங்க, வியாதியாசர் போல பார்க்காதீங்க, குறைவுள்ளவர் போல பார்க்காதீங்க, தடையா இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, எல்லாம் மூடி இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. நீங்க எப்படி பார்க்கணும்? கிதியோனை போல வெற்றி பெற்றவர்களா பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா பாருங்க, ஜெயிக்கிற மனுஷனா பாருங்க, சுகமுள்ள மனுஷனா பாருங்க, ஐஸ்வர்யமானா பாருங்க, ஒரு பெரிய பிசினஸ் மேனா பாருங்க, ஒரு வியாபாரத்தை நல்ல திறம்பட செய்யறவனா பாருங்க, ஒரு வேலையை நல்லபடி செய்யறவனா பாருங்க, ஒரு நிர்வாகத்தை நல்லபடி நடத்துறவனா பாருங்க, ஒரு முன்னின்று எல்லா காரியங்களும் ஒழுங்கா செய்யறவனா உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? அப்படியா கர்த்தருக்குள்ள பாருங்க. அதுதாங்க ஒரு விசுவாச பிரமாணம். கவனிங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அப்படி பார்க்கறவங்களா இருப்பீங்கன்னா நீங்க இந்த உலகத்தாரை போல இல்லாம விசுவாச பிரமாணத்துக்குள்ள நீங்க போயிடுவீங்க. அதை போய் அடுத்த மண்டலத்துக்கு போயிடுவீங்க, நெக்ஸ்ட் ஜோனுக்கு போயிடுவீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அற்புதம் வாழ்க்கை நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு பெரிய காரியம் நடக்கும், ஒரு நன்மை நடக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது பாருங்க, இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் என்ன பண்ண தகப்பனானா? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க சொல்லுங்க? இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற இயேசுல சொன்னார் பாருங்க, இப்போதே கண்களை ஏறெடுத்து பாருங்க அப்படின்னாரு. இப்போதே கண்களை என்ன பண்ணுங்க? ஏறெடுத்து பாருங்க. உங்க கண்ணுல கொஞ்சம் கோளாறு இருக்குது, மாம்சீகமான கண்ணு, அவிசுவாசமான கண்ணு, சூழ்நிலையை பார்க்கிற கண்ணு, பிரச்சனையை பார்க்கிற கண்ணு. என் கண் அப்படி இருக்காது, விசுவாசத்தின் கண்களாக இருக்கணும். அல்லேலூயா. என் சூழ்நிலை மாறணும், என் பிரச்சனை விட்டு மாறணும், என் தோல்வி வெற்றியா மாறணும், என் குறைவு நிறைவா மாறணும், என் விலங்கினை என்னை விட்டு போகணும், என்னுடைய தடைகள் நீங்கணும், ஒரு புதிய வாசல் திறக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். அப்படின்னா கர்த்தர் எப்படி செய்ய போறாரு? முதல்ல கர்த்தருக்கு நீ பலியை செலுத்தி வேண்டாத பாட்டில விட்டு அகற்றிப்பாரு. நீ உன்னுடைய பார்வையே, உன்னுடைய எண்ணங்களே, உன்னுடைய விசுவாசமே எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷன்ல போயிடும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க பிரச்சனையை பார்க்கறீங்க, காணப்படுற காரியத்தை பார்க்காதீங்க, அரசாங்கத்தை பார்க்காதீங்க, இன்னைக்கு நடக்கிற எல்லா காரியத்தை பார்க்காதீங்க. இதுக்கு மேல கர்த்தர் பெரியவர். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். இன்னைக்கு நீ கீழா இருக்கலாம், கர்த்தர் உன்னை தலையா மாற்றுவாரு. நீ மாலா இருக்கலாம், உன்னை மேலா மாற்றுவாரு. நீ கடனாளியா இருக்கலாம், உன்னை கடன் கொடுக்கிறதா மாற்றுவாரு. நீ தோத்து போறவனா இருக்கலாம், உன்னை ஜெயிக்கிறதா பார்ப்பாரு. நீ இன்னைக்கு ஒரு பிசினஸ் வியாபாரத்தில் தோத்து போயிருக்கலாம், உன் வியாபாரத்தை வெற்றி பெற வைப்பாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு என்னையா பண்ணணும்? ஒன்னே தான்,